கர்த்தருடைய தன்மை அவர் பேசுவார். நல்லா கேட்டுங்க, பேசாதது எதுவும் தெய்வம் அல்ல. பாயிண்ட், பேசாதது எதுவும் தெய்வம் அல்ல. மனசுல வச்சுக்கணும், இத ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும். பேசாதது எதுவும் தெய்வம் அல்ல. மறுபடி சொல்றேன், பேசாதது எதுவும் தெய்வம் அல்ல. தெய்வம்னு பேசணும், அதுக்கு பேர் தான் தெய்வம். இந்த நோவா அவருடைய தற்காலத்துல விசுவாசிக்கிறான், தெய்வம் பேசணும், அதான் தெய்வம். இவன் நோவா தேடி கண்டுபிடிக்கும் போது ஒருவர் தென்படுறாரு, கர்த்தர். கர்த்தர் தான் பேசுகிறவர் என்று அவன் கண்டுபிடிச்சான். அதனால இந்த வசனத்தை சொல்லுது, தேவ எச்சரிப்பை பெற்றுன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அப்படின்னா தெய்வம் எச்சரித்தாராம், தெய்வம் பேசுச்சு. நாம் பேசாத தெய்வத்துக்கு முன்னாடி நிற்க கூடாது, தெய்வம் பேசும். நோவா சொல்றாரு, பவுல் அதை எழுதுறாரு, தெய்வம் நோவாட்ட எச்சரிப்பு கொடுத்தது பேசுச்சுன்றாரு. இதே இது ஆதியாகமத்துல நோவாவை குறித்து பேசும்போது அங்க சொல்றாரு, கர்த்தர் நோவாவை நோக்கி அப்படின்னு வார்த்தை கொடுக்கிறாரு. இன்னொரு இடத்துல வருது, இங்கிலீஷ் பைபிள்ல லார்ட் செட் டு நோவா அப்படின்னு தமிழ்ல பார்த்தார்னு வருது, இங்கிலீஷ்ல அவர் பேசினார் அப்படின்னு வருது. கர்த்தர் நோவாட்ட பேசினார். நல்லா கேட்கணும், நீங்க ஜெயிக்கணும்னா இந்த சத்தியம் கண்டிப்பா கேட்கணும். கர்த்தர் நோவாட்ட பேசினார். எபிரேயர்ல சொல்லுது, எச்சரித்தார் கர்த்தர் நோவாட்ட. அப்போ நோவா தேவ சத்தத்தை கேட்டான். நீங்க தேவத்தினுடைய சத்தம் கேட்காம நீங்க சாதிக்கிறது கூடாத ஒரு விஷயம். ஆவிக்குரிய சபையில சரி, எங்கே சபை, தேவ சத்தம் கேட்கணும். இந்த நோவா தேவ சத்தத்தை விசுவாசித்தான், கேட்டான். கேட்டதுனால 2 ஜெயம் அவனுக்கு வந்துட்டு. எப்படி தேவ சத்தத்தை கேட்டாங்கிறத பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயத்த பேச. எங்க ஊர்க்காரர் சொன்னாங்க, என் நண்பர் சொன்னாரு, இதுதான் தெய்வம், முதல்ல செக் பண்ணிக்கோ, பேசுதான். எங்க அம்மா சொன்னாங்க, அது தெய்வம். எங்க அப்பா வழிகாட்டினாங்க. நான் சொல்றேன், அப்பா அம்மா எல்லாத்தையும் உண்டாக்குனது கர்த்தர். அவர் சொல்றாரு தெய்வம்னு பேசணும். ஆமென். சும்மா இருக்கலாம், தெய்வம் கிடையாது, பேசுன்றாரு. அந்த தெய்வத்தை பிடிச்சு கொண்டு தான் இங்க ஒரு மனுஷன் அற்புத விதமான ஜெயத்தை பெற்றிருக்கிறார். தேவ சத்தம் கேட்கும்போது ஹார்ட் இருக்கு பாரு, இருதயம், அது அப்படியே ரொட்டீன் ஆயிரும், திரும்பிடும். நம்ம எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும், எவ்வளவு பாவியா இருந்தாலும், வேலைக்கே போகாத ஆளா இருந்தாலும், ரொம்ப கொடூரமான மனுஷனா இருந்தாலும், மிகுந்த துன்மார்க்கனா இருந்தாலும், தேவ சத்தத்தை கேட்கும்போது ஹார்ட் மாறிடும். ஹார்ட்னா என்னதுங்க? இடது சைடில் இருக்கிற அந்த ஹார்ட் லவ் மாடல்ல போடுற இலை மாடல்ல இருக்கிறதல்ல. ஹார்ட்ங்கிறது ஒரு ஆவி. இந்த ஆவியில தேவம் பேசும்போது அப்படியே இந்த ஆவி அடிபணியும். ஆவி அதுக்கு, ஹார்ட் அதுக்கு அடிபணியும், வேற ஒண்ணுக்கு அடிபணியாது. தேவ சத்தத்துக்கு மட்டும் தான் ஹார்ட் அடிபணியும். ஏன்னா தேவன் ஹார்ட் சிருஷ்டித்த போது அவருக்கு கீழ்ப்படியும்படிக்காக தான் உண்டாக்குறார். அப்ப ஹார்ட்ங்கிறது ஒரு ஆவி. அந்த ஆவி தேவ சத்தத்துக்கு மட்டும் தான் கீழ்ப்படியும், வேற ஒண்ணுக்கு கீழ்ப்படியாது. இப்போ துன்மார்க்கமான ஒரு நோவாவா இருக்கிறான், தேவ சத்தத்தை கேட்டான், ஹார்ட் அப்படியே மாறிட்டு. என்னெல்லாம் நடந்துச்சு முதல்ல சொல்றேன். எபிரேயர் 11:7, தேவ சத்தம் என்ன காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. சத்தம் கேட்கும் போது தேவனுடைய வார்த்தை, தேவன் வாயிலிருந்து பேசுற வார்த்தை நம்முடைய ஹார்ட்ல வந்து விழும்போது நம்முடைய ஹார்ட் அப்படியே பயத்திலும் பக்தியிலும் விழுந்துருன்றார். ஃபர்ஸ்ட் நான் பேசுற சவுண்டு தேவனுடைய வார்த்தை இருக்குதே, இது ஏன் வாயிலிருந்து வர்றதில்ல, உங்களை மாற்றுறது. தெய்வனே பேசுவார். ஏன்டா பேசும்? தெய்வம் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க அப்படியே தேவ சமூகத்துல தெய்வத்தையும் மனுஷனையும் மதிக்கிற மனுஷனை மாறி விடுவீர்கள். ஃபர்ஸ்ட் அவனுக்கு பயபக்தி வந்துச்சான். இப்போ எந்த சூழலில் இருந்து அவனுக்கு பயபக்தி வந்துன்னு சொல்லணும் பாருங்க. கர்த்தர் பேசுனா அந்த மனுஷன் அப்படியே நடுங்கிடுவான். எந்த தன்மையிலிருந்து நோவா பயபக்தி உள்ளவனா மாறினான்? எச்சரிக்கை பெற்ற உடனே வேதாகம் சொல்லுது, அந்த இடத்துல ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11, 12, 13 இருந்தது. பூமி சீர்கெட்டதா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சான்? பூமி சீர்கெட்டு இருந்துச்சான். தெய்வம் பூமியை உண்டாக்கும் போது அழகா உண்டாக்குறாரு. பூமியை தேவன் உண்டாக்கும் போது எந்த பக்கம் பார்த்தாலும் பாவம் இல்லாதபடி சிருஷ்டித்தார். சீரா இருந்துச்சு. என்னைக்கு மனுஷன் கையில கொடுத்தாரோ அன்னைக்கு மனுஷன் பூமியை ஆள பண்ணும்போது சீரா இருந்த பூமியை சீர்கெட்டதா ஆயிட்டான். இஸ்ரவேலில் சில ராஜாக்கள் தோன்றும் போது நீங்க போயிருக்க மாட்டீங்க, நானும் போகல. ஆனா போனவங்க சொல்றாங்க, நிறைய ஆலயத்துல
ஆண்களையும் பெண்களையும் மிகுந்த நிர்வாணமாட்டு கவர்ச்சியா போட்டிருந்தாங்களாம். எங்க பார்த்தாலும் சீர்கெட்டு இருக்கும். 2 சொல்லுது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. எங்க பார்த்தாலும் சண்டை, எங்க பார்த்தாலும் கொலை. நோவாவுடைய காலத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு. நோவாவுடைய காலத்துல யாரும் தன்னுடைய கணவனுக்கோ தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பிள்ளைங்களுக்கோ மதிப்பு கொடுத்து வாழ்ந்தது கிடையாது. அவன் தன்னுடைய சுய இச்சையினாலே வாழ்ந்துட்டு போயிட்டு இருந்தான். பூமியில இருந்த எல்லா மனுஷனும் அங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து கெட்டு போயிட்டான். நோவா கூட அப்படித்தான் கெட்டு போயிருக்கான் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தருடைய கிருபை நோவாவுக்கு கிடைச்சது. நோவா அந்த சத்தத்தை கேட்டான். மொத்த உலகம் கெட்டு போய் கிடக்குது. அப்போ தேவன் ஒரு வார்த்தை பேசுறாரு. மாம்சமான யாவரின் முடிவு எனக்கு முன் வந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். எத்தான் பேசினாரு. பூமியை மொத்தம் அழிக்க போறேன்னு சொன்ன உடனே இந்த சத்தத்தை நோவாவுடைய ஹார்ட் கேட்ட உடனே சீர்கட்டு கடந்த இந்த நோவா அவனோட ஃபேமிலி நல்ல மாதிரி ஆயிடுச்சு. உங்க ஹார்ட்டை ஒரு விக்கிரம் சீர்படுத்த முடியாது. விக்கிரத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறவங்க எல்லாரும் ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, தரும். இங்க தர்றது அல்ல முக்கியம், என் ஹார்ட்டை மாற்றணும், அதான் முக்கியம். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஹார்ட் நித்தமும் பொல்லாவைகளை யோசிக்கிறதுன்னு தெரியும். அதை நீங்க தூக்கி வெளியே போட்டுட்டு ஏதா கிடைக்காதா சாப்பிட்றதான் கேட்குறீங்க. எனக்கு ட்ரெஸ் கிடைக்காதா, எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்காதான் கேட்குறீங்க. ஆனா கர்த்தர் கேட்கறது சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் விட்டு முதலாவது தேவோட ராஜ்யத்தை தேடு. நீ அதை விட்டு இது ஈஸியான பொருள் தேடாத. சாப்பாடு ட்ரெஸ் எல்லாம் ஈஸி கர்த்தருக்கு. ஆனா உன் ஹார்ட்டை மாற்றுவதற்கு கர்த்தருக்கு கஷ்டம். எத்தனை முறை உன்னை கூப்பிட்டாலும் நீ மனம் திரும்பாமலே போறேன்றார். எவ்வளவு முறை நான் உன்னைய பிடிச்சி எடுத்து இங்க நில்லுனாலும் நீ நிக்க மாட்டேன்ற. உன் பாவத்துக்காக நீ எங்கேயோ ஓடிட்டு இருக்கிற. எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல. நிறைய பேர் குற்றச்சாட்டு, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல. ஆனா கர்த்தர் சொன்னார், மாம்சமானவருடைய முடிவு என் கூட வந்திருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே கெடுத்துக் கொள்றான். அதை பற்றி பார்க்கறது கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் உன்னை கெடுத்துக்கிடாத. அப்படி சொன்ன உடனே அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆயிட்டான். அன்னையிலிருந்து அவன் பாவம் செஞ்சதே கிடையாது. அந்த சத்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அப்படியே ஒரு ஸ்டாச்சு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி போய் அது இப்படி வளைஞ்சு நிற்கிது, தலை கீழே வச்சுக்கிட்டு. இவங்களும் அப்படியே கிட்ட போய் அதை அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அது பார்க்காது இவங்க பார்ப்பாங்க. நீ பார்க்காம இருந்தா கூட அது பார்க்கணும், அதான் கடவுள். நீ பார்க்குற அது பார்க்கல, கடவுள்ன்ற பேசணும். அது கொண்ட சத்தத்துக்கு மட்டும்தான் ஆற்று மாறும். சத்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, தேவன் சொன்னார் உண்டாயிற்று, தேவன் சொன்னார் பூமி உண்டாயிற்று, தேவன் பேசினார் அது உண்டாயிற்று, தேவன் பேசினார் நட்சத்திரம் உண்டாயிற்று. அவர் பேச ஆகும், அதான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். பேச்சு தான் எல்லாத்தையும் முக்காவாசி காரியத்தை உருவாக்கி கொடுக்கிறது. என் தேவன் பேசுகிறவன் நோவா விசுவாசித்து அங்க நின்ன பொழுது அந்த பேச்சு அவனுடைய காலத்துல எல்லாரும் அழிந்த போது அவன் அழியாதபடி பாதுகாத்துட்டு. 2வது பாயிண்ட் எபிரேயர் 11:7 இருக்குது. ஃபர்ஸ்ட் பயபக்தி உள்ளவன் ஆயிட்டான். பயபக்தின ரெவரன்ஸ், மதிப்பு மரியாதை கொடுக்கிற மனுஷனா மாறிட்டான், தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும். 2, தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையும் உண்டு பண்ணினான். தேவ சத்தம் கேட்கும் போது தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு இருதயத்துல ஆசை உண்டாகும். என் குடும்பத்தை என்ன செய்யணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. என் குடும்பத்தை எப்படி நல்லாக்குறது தெரியல. நான் சொல்லுவேன், நீ தான் நல்லாக்கணும், வேற யார் நல்லாக்குவா? உன் குடும்பத்தை நீ நல்லாக்காம ஊரானா வந்து நல்லாக்குவான். உன் குடும்பத்தை நீ நல்லாக்காம பக்கத்து வீட்டுக்காரன் அதை நல்லாக்குவான். என் குடும்பம் எப்படி நல்லாக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றேன், தேவ சத்தம் என்னைக்கு உன் ஹார்ட்ல விழுதோ அன்னைக்கே உன் இருதயம் உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு போராடும். நீ ஓடுவே. நீங்க நினைச்சு செய்கிறீங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். உங்க ஆத்துமாவை பிசாசு கெட்டி வச்சிருக்குது. அதனால உங்களால நகர முடியல, உங்களால ஓட முடியல, உங்களை வழி திறக்கல. தேவ சத்தம் கேட்ட உடனே தன் குடும்பத்தை ரட்சிக்க கரகரன் பேழை உண்டு பண்ணிட்டு இருக்குது. அவன் ரட்சிக்கப்படுறான், மருமக்கள் ரட்சிக்கப்படுது, பிள்ளைகள் ரட்சிக்கப்படுது, ஆடு மாடு கோழி எல்லாம் ரட்சிக்கப்படுது. எப்படி இந்த ரட்சிப்பு உண்டாயிட்டுன்னு கேட்டான். அவன் சத்தத்தை கேட்டான். எனக்கு வழி தெரியல, நான் என்ன செய்யணும் எனக்கு புரியல. கஷ்டத்தோடு கூட கடந்து தூக்கில் தொங்கட்டான். ஏன் சொல்லுங்க, இந்த எண்ணெல்லாம் வருது? என்னால் முடியாது, கழியாது, எனக்கு நடக்காது, நான் தூக்கில் தொங்க போறேன், எனக்கு வாழவே முடியாது. என்ன கல்லை பார்க்குறவ கர்த்தருடைய சத்தத்தை பார்க்க மாட்டேன்றான்.
அவர் பேசினா பேசட்டு, எனக்கு ஒரு தேவன் உண்டு. நான் சொல்றேன், கர்த்தர் தான் உன் தெய்வம். அவர் பேசினா நீ பல கோடிகளை ரசித்து பெரியாளாகிடுவ. உழைப்பங்க நீ, உன் குடும்பத்தை ரசிப்புக்கு என்ன வேணாலும் நீ பண்ணுவ. நீ அந்த சத்தம் உன்னை அப்படி மாற்றும். எனக்கு தெரியும், என்ன வேணாலும் மாற்றும், உங்களை என்ன மாற்றும். எனக்கு முடியல, களியில சொல்ல மாட்டான். என்ன வேணாலும் செய்வான். அவன் எப்படினாலும் போராடுவான். தேவ சத்தம் அப்படிப்பட்டது. இங்க யாரும் நம்முடைய ஹார்ட்டுக்கு சத்தத்தை கொண்டு வர கிடையாது. ஒரு மந்திரவாதி, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு இஞ்சி, ஒரு குங்குமம், இதெல்லாம் வேலை செய்யுதுன்னா உங்களோட நிறைய பணம் சொல்லிப்பேன். நான் சிருஷ்டிகருக்கு, ஆத்மாவை சிருஷ்டிகருக்கு தெரியும், நான் சொன்னா அது நடக்கும். என் பிள்ளைய பார்த்து நீ போனா அது போது. ஒருத்தன் சொல்லுவான் தெரியுமா, ஏசிட்டு என் வேலைக்காரனை பார்த்து போனா போறான், இருனா இருக்கிறான், ஏன்னா அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன். அப்படி போல ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், எனக்கு என் வேலைக்காரருடைய திமிர்வாதம், அவன் திமிர்வாதத்தை விட்டு ஓடி போயிரும். அவர் சொன்னா அப்படி நடக்கும். நான் வரமாட்டேன். நான் அப்படியாகும் தெரியுமா, இப்படியாகும். பட்டினி கிடக்கிறது தான் ரெடியா இருக்கிறீங்க, என்ன சொல்ல முடியும். தேவன் சத்தம் பேழையை உண்டு பண்ணிச்சான். பேழையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பேழை எத்தனை வருஷம் கட்டினா தெரியுமா? 30 அடி. நம்ம சர்ச்சை அடிக்கு விதிவம் 50 அடி உயரம். நம்ம சர்ச்சை 16 அடி தான். இதை விட 2 மடங்கு பார்த்துக்கோங்க, கணக்கு சொல்லித்தரேன். இது 16, இதை விட 2 மடங்கு உயரம், 3 மாடி கட்டிடம், 30 அடி. அப்படி ஒரு கப்பலை கட்டினார். எதுக்குங்க? ஒரு சத்தம், உன் குடும்பத்தை நீ ரசித்துருவ அப்படின்னாரு. குடும்பத்தை ரசிப்பதற்கு இப்படி ஒரு வேலை செஞ்சான். எத்தனை வருஷம் செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு வேலை? ஒரு சத்தம். அது வரைக்கும் பெரிய வேலைக்காரலாம் ஒன்றும் கிடையாது. 500 வயசுல குழந்தை பெத்தானா. பைபிள்ல அதிகமா கிழட்டு வயசுல குழந்தை பெத்தது இவன் தான். அது ஏன் சொல்றேன் நான், எல்லாருமே 62 வயசு 65 வயசுல குழந்தை பெத்துட்டாங்க. ஆபேல இருந்து யோனாக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5 தலைமுறை வருது. 5 தலைமுறை 105 வயசுல, 62 வயசுல, 65 வயசுல, 64 வயசுல குழந்தை பெத்துடுறான். இவருக்கு குழந்தை பெத்துக்கு 500 வருஷம் ஆச்சு. அப்புறம் வேதம் சொல்லுது 600வது வருஷத்துல தான் இந்த கப்பல் ஜிஸ்டர்னு வருது. அப்போ அவன் பிள்ளை கல்யாணம் முடியல. கல்யாண வயசு அன்னைக்கு 60 வயசு தான். அப்ப 500 வயசுல குழந்தை பெற்றிருக்கிறான், 60 வருஷம் பிள்ளைய வளர்த்திருக்கிறான். அப்போ 560 வருஷம் சும்மா இருந்திருக்கிறான். கப்பல் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஒரு கப்பல் கட்டினான். ஒரு கப்பல் கட்டி முடிய 40 வருஷம். நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் ஒரு வாரம் வேலைக்கு போனா உங்களுக்கு குறுக்கு வலிக்கும். ஹலோ, ஏன் சொல்லுங்க? சத்தம் வேலை செய்யல. 2-4 வருஷம் வேலை செஞ்சான். நான் நின்றுட்டே இருக்கிறேன். வேலைக்கா பிறந்தேன்? நீ வேலைக்கு பிறக்கல, உன் குடும்பத்தை ரசிக்க பிறந்த. அதனால நீ வேலை செய்ய ஒன்னால முடியாட்டியும் கர்த்தர் சொன்னா நீ செய்வ. எனக்கு மைண்ட்ல வேலை செய்ய மைண்ட் வரலன்னா, என் குடும்பத்தை ரசிப்பதற்கு என்ன ஆசை வரலன்னா, நீ முழங்கால் போயிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரை என் குடும்பத்தை ரசிக்கணும், எனக்கு நல்ல மனசு தாரும். சில பேருக்கு பயம், சில பேருக்கு நோய், பல பிரச்சனை. 40 வருஷம் எப்படி கட்டினா சொல்ற பாருங்க. கொப்பேர் மரம் அதுக்கு பேர். அதுக்கு ஏகப்பட்ட அறைகள், நல்லா உள்ளும் புறமும் கீழ் பூசலாம். அந்த மரத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு போட்டு கட்டணும்னா குறைஞ்சபட்சம் கட்ட மரத்தை வச்சு கட்ட முடியாது. நீளமான கம்பு வச்சுதான், பெரிய பெரிய கம்பு வச்சுதான் கட்டணும். அதிக ஸ்ட்ராங் உயரமான மரத்துல தான் கட்டணும். ஸ்ட்ராங்கான மரம், நல்ல வெயிட்டுள்ள மரம் கெட்டுறது மொத்தம் 8 பேர். அதனால 40 வருஷம் பிடிச்சிச்சு. ஆனாலும் என் குடும்பத்தை நான் ரசித்தே ஆகணும், இந்த ஜல பிரளயத்திலிருந்து ரசித்தே ஆகணும்னு தன்னுடைய முழு ஜீவனை கொடுத்து கொப்பேர் மரத்தில் ஒரு கப்பலை கட்டி முடிக்கிறான். 40 வருஷம் கீழ் பூசுறான். பல மாடி அடுக்கு, பல ரூமுகள், சாப்பாட்டறை, பாத்ரூம் அறை, பல நாட்கள் எல்லா பலவீனத்திலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தரையோ மழையோ தூத்தினாலும் அது ஒண்ணு செய்யக்கூடாதபடிக்கு நல்ல ஒர்த்தாட்டு ஒரு கப்பலை செஞ்சான். கர்த்தருக்காக அல்ல, கர்த்தருடைய சத்தம் அவன் குடும்பத்தை ரசிப்பதற்கு உண்டாக்கிட்டு. நீங்க என்ன பண்றீங்க குடும்பத்தை ரசிக்கிறதுக்கு? உலகம் என்ன பண்ணுது? ஒரு மாலை எடுத்து போட்டுருது, என் குடும்பத்தில் எல்லாம் நடந்துடும். இல்லைன்னா கையில் 5-6 கயிறு, சில பேர் காலையும் கட்டிக்கிடுறான். பிசாசு வராதான். பிசாசு காலில் கையில் வராது, ஹார்ட்ல இருக்குது. அதுதான் உன்னால முடியாது, கழியாது, நான் கெட்டு போயிடுவேன், இனி வாழ முடியாது, இனி அவ்வளவுதான், எல்லாமே கண்ணீர் கவலை எல்லாம் எதுல வருதுன்னா கயிறுல வரல, உன் ஹார்ட்ல இருக்கிற பலகின பிசாசு உள்ள வச்சுட்டு பாருங்க, அங்க இருந்து வருது. அது போகாதுன்ற நான்
என்னைக்கு போகும்? நீ என்னைக்கு தேவ சத்தம் நல்லா ஆர்ப்பரிச்சு தேவனை ஆராதிக்கிறியோ அன்னைக்கு தேவ சத்தம் ஹார்ட்ல விழும்போது உள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் போகும். நான் சொல்லுவேன், 400 வருஷம் நீ வேலை செஞ்சாலும் உடம்புல பலவீனம் வராது. நீங்க நல்லா நினைக்கிறீங்களா பிசாசு நன்மைகளை கொண்டு வரும்னு? நீங்க நினைக்கிறீங்களா வேற ஏதாவது கொண்டு வரும்னு? நான் சொல்லுவேன், நீங்க தான் நன்மையை கொண்டு வர முடியும். அதுக்கு தேவையுடைய சத்தம் உங்களுக்கு தேவை. ஒரு வார்த்தை உங்களை பார்த்து அவர் பேசிட்டானே, நீ இனிமேல் தரித்திரனா இருக்க மாட்டேன். இனிமேல் ஒரு நோய் இருக்காது, இனி பிரச்சனை இருக்காது. நீ போன இடத்துல கடவுளை பார்த்து சொன்னி அது பேசிச்சா உனக்கு பேசணுமியா கடவுள்னு? அந்த பேசினதானே இங்க சகல ஞானமும் சகல வல்லமுள்ள தேவன் பேசினாதானே இருதயம் வேலை செய்யும். நான் வேட்டி எடுத்து இப்படி போட்டு வர்றதுக்கா? அவர் பேசினாதானே இருதயம் வேலை செய்யும். அவர் பேசுறதுக்கு என் ஹார்ட்டை கொடுக்கணுமே, நலமானவர்களை இருக்கணுமே. அவர் பேசும்போது எல்லாம் மாறிடும். 35-40 வருஷம் சலிப்பு என்கிற ஒரு எண்ணம் இல்லாம இருந்துச்சு. வேலை செய்ய 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 நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், இவ்வளவு போராடுறேனே, ஒன்றும் பேச கிடையாது. திருப்பி 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 ஒவ்வொரு நாளும் புதுசா இருந்துச்சு. கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு போய் அந்த ஒரு சத்தத்துக்காக நித்தமும் போய் 8 பேர் நித்தமும் மரங்களை செருக்கி எடுத்து வேலை செஞ்சு சலிப்பே இல்லாம முறுமுறுக்காம வேலையை செஞ்சாங்க. கர்த்தர் தெளிவா பேசணும்னு வச்சுக்குமே, அப்புறமா நீ திங்க மாட்டேன், உழைச்சி உன் குடும்பத்துக்கு தான் கொடுப்பேன். தேவன் பேசலன்னு நான் தின்னுவேன், தேவன் பேசினா மற்றவங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் தேவத்துடைய சத்தத்துடைய பவர். என் கூட கர்த்தர் பேசினாச்சுன்னா அவர் சொல்லுது பாருங்க, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணான், தன்னை ரட்சிப்பதற்காக அல்ல. அவனுக்கு தெரியும் நான் கலவன் ஆயிட்டேன், இனி கொஞ்சம் நல்லா போயிடுவேன் நான். ஆனா என் சந்ததிகள் நல்லா இருக்கணுமே, என் மருமவு நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா கார் வாங்கணும், என் மனைவி, என் பிள்ளை நல்லா கார்ல போகணும், என் பிள்ளை கோட்டு போடணும், என் பிள்ளை நல்ல ஷூ போடணும், நல்ல வஸ்திரம் கொடுத்தணும், என் பிள்ளை நல்ல தங்கத்தினால நல்ல செயின் போடணும், நல்ல பிரேஸ்லெட் போடணும், எங்க அம்மா கண்ணீர் வரக்கூடாது, எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாது, எனக்காக வளர்த்தது கஷ்டமா இருக்குது, எனக்கு காசு கொடுத்து கஷ்டமா இருக்குது, இனி ஒரு காலம் அந்த கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்ட்டு அந்த நல்ல எண்ணம் தான் தேவ சத்தத்திலிருந்து பிறப்பிக்கப்படுகிறது. இப்படி தேவ சத்தம் என் ஹார்ட்டை முழுமையா மாற்றி போட்டுருதுன்னு சொன்னேன். இந்த தேவ சத்தத்தை எப்படி கேட்கறது? விசுவாசத்தினாலே நோவா, அந்த ஃபெய்த் வரணும். தேவன் பேசுறவர், அவனோட விசுவாசம் வரணும். அந்த விசுவாசத்தை ஜெபத்துல எப்படி பயன்படுத்தன்னு தெரியணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஹார்ட் மாறிடும். ஜெபிக்கிற மனுஷனை நீ ரோட்ல பார்க்கவே முடியாது. புரியுதா? நல்ல உண்மையா ஜெபிக்கிற மனுஷனை நீ கண்ட இடத்துல பார்க்கவே முடியாது. சுத்திட்டு இருக்க மாட்டான், சூப்பரா இருக்கும் வாழ்க்கை. தேவ சத்தத்தை எப்படி கேட்கறது? தேவ சத்தத்தை கேட்பதற்கு 1 தியாக மனப்பான்மை வேணும், 2 பொருத்தனை வேணும். இந்த 2 தான் உங்களை தேவ சத்தத்தை கேட்க வைக்கும். நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணும்போது விடிய காலம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு காலையில் இருந்துச்சு பல பேர் கெடுத்துருவீங்க. கேட்டா சொல்றது, நான் நல்லா ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆறுதல் தந்துச்சு. ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. தேவ சத்தம் என் செவியில விழுவதற்காக ஜெபம் பண்ணணும். 500 வருஷம் 60 வயசுல கல்யாணம் கட்டுற ஒரு மனுஷன் 500 வயசுல தான் பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறான். கிட்டத்தட்ட 440 வருஷம் தேவ சன்னிதத்துல தேவ சத்தத்துக்காக வாழ்க்கையை தியாகம் செய்து பொருத்தனை செய்து அப்படி வாழ்ந்தான். உங்களை யாருக்கு சரியா ஜெபிக்கவே தெரியாது. ஏன்னா உங்க வளர்ப்பு அப்படி, நம்மளை அப்படியே வளர்த்தாங்க. மாலையை போடு, ரோஜா மாலையை போடு, எல்லாம் சரியா வந்துடும். நீ தேவ சமூகத்துல தேவ சத்தத்தை கேட்பதற்காக ராமும் பகலும் உனக்கு வருகிற மாம்ச இச்சைகளை அடக்கி, கல்யாண வயசுல கல்யாணத்தை அடக்கி, எல்லா பிரச்சனை சூழ்நிலை தேவ சமூகத்துல இருந்து கத்தி கதறி எப்படியா அந்த சத்தத்தை கேட்பதற்கு வருஷங்கள் போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் பேசலாம் பரவாயில்ல, கல்யாண வயசுல கல்யாணம் நடக்கணும், என்னை எப்படி கேட்டு பேசலாம் பரவாயில்ல, நான் தேவ பொருத்தல இருந்து சத்தத்தை கேட்கிற வரைக்கும் ஒண்ணு நடக்காது, நடக்க விட மாட்டேன் உர பறந்துட்டான். நான் சொல்லுவேன், ஒரு விஷயத்தை பெறுற வரைக்கும் மாம்சத்துல இறங்கிறாரு. தேவ சத்தம் கேட்கணும், அவ்வளோ போராடணுங்க. கொஞ்சமாவது நல்ல பொருத்தனைகளோடு ஒரு தேவ சமூகத்தில் நின்று வேலை செய்யணும். வேதாகம் சொல்லுது, நோவாவுடைய வேலையை பற்றி சொல்லுது. அவன் சும்மா இருக்கல, குழந்தையை பெத்தான்.
தேவ சத்தம் மறுபடியும் அவனை சும்மா இருக்க கூடாது. குழந்தைகள் எல்லாம் பெற்று பெருவெள்ளம் வந்து மறுபடியும் பூமியில வாழ்க்கை தொடங்கின போது மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நட்டி மரங்களை நட்டி மறுபடியும் வேலை செஞ்சான். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சத்தம் ஹார்ட்ல வந்துச்சுன்னா நீ சாகனாலும் வேலை செய்வேன். நீ வேலையில தான் சாவ தவிர நீ சும்மா இருக்க மாட்ட. ஏன்னா ஒண்ணு சொல்லும், எப்படினாலும் என் குடும்பம் இந்த உலகத்துல கஷ்டத்திலையும் வறுமையிலையும் நரகத்துல போகக்கூடாதபடிக்கு சிறந்த வேலைக்காரனான மாறுவேங்கிற சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஏங்க வறுமை வருது வீட்டுக்கு, வேலை செய்யலன்னு வறுமை வருங்க. சிறந்த வேலைக்காரன் பட்டினி கிடக்க மாட்டான், கல் உடைப்பான், அப்படி இல்லைன்னா ஆட்டோ ஓட்டுவான், அப்படி இல்லைன்னா எங்கே ஒரு வேலையில் நிற்பாங்க, அவனுக்கு தூக்கம் கிடையாது. நான் சொல்றேன், நோவா 40 வருஷம் ராவும் பகலும் வேலை செஞ்சான். கடவுளுடைய சத்தம் அப்படி ஒரு காற்றை தந்து உருவாக்கி வச்சிருக்கின்றார். அதை கேட்பதற்கு போராடுங்க, பலமாறுங்க. நீங்க செபிக்காம ஒரு மனுஷன் தூங்க கூடாது. சத்தம் கேட்டுச்சோ கேட்கலையோ சத்தத்திற்காக போராடாம தூங்க கூடாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு முதியவனோ ஒரு சிறியவனோ போராடி ஜெபிக்காமல் நீங்க தூங்க கூடாது. நான் சொல்ல, அப்படி போராடி என்னைக்கா ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் இறக்கம் உள்ளவர் அன்னைக்கு உங்களுக்கு தொடுவார். அப்புறமா வாழ்க்கை மாறி தூங்க கூடாது. ஒரு மனுஷன் உண்மையிலே தூங்குறதுக்கு நாள் இருக்குது, கண்டிப்பா தூங்குவோம் நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வெற்றிக்காக, தன் குடும்பத்திற்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைக்காக, தன்னுடைய அம்மாவுக்காக தூங்க கூடாது. கர்த்தர் என்னோட பேசுவார், இருதயத்தை மாற்றுவார், நான் பெரிய மனுஷனா மாறுவேங்கிற எண்ணத்துல தேவனோட நித்தமும் சஞ்சரிக்கணுன்றார். ஏனோக்கு சஞ்சரிச்சான், நோவா தேவனோட சஞ்சரிச்சாங்க. அவங்க எதுக்கு சஞ்சரிச்சாங்கன்னா, அவருடைய சத்தத்தை கேட்டால், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன வேணாலும் நடக்கும், என்னை எப்படி வேணாலும் மாற்ற முடிகிற எண்ணத்துல நித்தமும் ஜெபம் பண்ணாங்க. எனக்கெல்லாம் நேரம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு நேரம் கிடைக்கல. 12 மணி நேரத்தில் ஜெபம் பண்றதுக்கு அது பத்தாது. இன்னும் தேவனிடத்துல ஓடணும், இன்னும் தேவனிடத்துல ஓடணும். நான் சொல்றது நடக்கணும். ஜெபம் நான் என்ன சொல்றேன் அது நடக்கணும். பிசா சபத்து போனா போணும், ஒரு தீர்க்கதரிசி சொன்னது நடக்கணும். அந்த காரியம், அந்த முடிவு சரியா வர்ற வரைக்கும் நித்தமும் தேவ சமூகத்தில் கூட்டிக் கொண்டே இருக்கணும் ஜெபத்தை. அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு விட்டுல. தேவ சத்தத்தை கேட்கிறவன் தான் உலகத்தை மாற்ற முடியும். நான் நல்லா வர்றதுனால உலகம் மாற போறேன், நான் நல்லா வர்றது வயிறு நிரம்புங்க. நான் தேவ சத்தம் கேட்ட அந்த உலகத்துடைய வயிற்றை நிரப்பிட முடியும். அதைத்தான் சொல்றாரு. எப்படி ஒரு பொருத்தனை பாருங்க. தேவ சத்தம் கேட்காம கல்யாணமும் குழந்தையோ கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம், பிள்ளை சத்தம் கேட்காம எனக்கு சபைக்கு வர மாட்டேன். கர்த்தட்ட வந்திருக்கிறேன், ஒரு பிள்ளை கொடுத்தாதான் சபைக்கு வருவேன். நீங்க ஒரு சவுண்டு போடணும், அது பிள்ளை இல்லைங்க, அது பூனை. ஒரு பொருத்தனை, ஒரு தியாகம் கர்த்தருக்காக செஞ்சிட்டீங்கன்னா எந்த விஷயத்திலையும் பிழைய நிற்கக்கூடாது. அதான் சொல்றாரு, குருடு, நெரிசல், முடம், சொறி, புண்ணு கீழே சொல்லுது. நீங்க எத்தனை பொருத்தனை பண்ணிருப்பீங்க பாருங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுக்கும்போது, பாஸ்டர், உயிர் கடவுளுக்கு, சரீரம் உங்களுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு, இப்படி சொல்லி நிற்கிறாங்க. என்னைய பற்றி மட்டும் பார்த்து தப்பா நினைக்க கூடாது. ஏமா, ஆத்மா கடவுளுக்கே, சரீரம் நம்ம சபையாரா என்னைய சேர்ந்து அடக்கம் பண்ணுவதற்கு. நான் யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்த கிடையாது. பவுல் சொல்ற சொல்லுவேன், இன்னார் வீட்டாரை தவிர யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்த கிடையாது. பவுலுக்கு தெரியும், இவாழ்வ சொல்லுவாழ்வ ஆப்பு வச்சிருவாழ்வ, அதனால நான் யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்த கிடையாது. ராஜ்ய பாஸ்டர் இருக்கிறார், அவருக்கு வேதனை அறியா, எந்த ஆட்டுக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தா அவரு போயிடுவார். நான் ஞானஸ்தானம் கொடுத்தா ஒண்ணு நிக்கணும், அதனால கொடுக்க மாட்டேன். நான் எல்லாம் பேசுவாங்க, பொறுத்துங்க. கடவுள் எனக்கு தந்தான் நிற்பேன், 2 வாரத்துல வாழ்க்கையை மாற்றி விட்டுருவேன் நான். அப்புறமா இவனை தேடி தான் பிடிக்கணும், கடவுளும் தேடி பிடிக்கணும், நானும் தேடி பிடிக்கணும். சளிப்பு தட்டி போன் பண்ணியே விட்டுருவேன் நான். இனி கழுதையை கூப்பிடாண்டாம். ஆனா வரும்போது நாங்க அப்படியே தெரியுமா வந்துட்டோம், இனி பின்னுக்கெல்லாம் நாங்க திரும்ப மாட்டோம். எங்களை இலக்கிய பண்ணாம இருந்தாலே போதும். என்ன கடவுள் அப்படி தந்தா இப்படி நிற்பேன், இப்படி தந்தா இப்படி நிற்பேன், நான் அப்படி நிற்பேன். நான் ஒரு பொருத்தனை சூழ்நிலை செத்தாலும் அதை மாற்றக்கூடாது. அதான் நோவா. 500 வயது உங்களுடைய சத்தத்தை கேட்காம நான் கல்யாணம் கட்ட மாட்டேன், மனைவி கட்ட மாட்டேன், பிள்ளை பிறக்க மாட்டேன் சொன்னானே, எத்தனை கேவலத்துல எத்தனை மனுஷனுடைய பேச்சை மீறி சொன்ன பொருத்தனை அவன் செய்தே தருவான். ஜபத்துல பொருத்தனை பண்ணும்போது அவ்வளவு உறுதியா இருக்கணும்.
எந்த நோயும் எந்த மனுஷனும் நான் சொன்னதை விட்டு மாற்றுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த சொறி புண்ணெல்லாம் வருது, இதெல்லாம் வெளியே இருக்கிற உறவு உங்க கூட ஒட்டி கொண்டிருக்குது. சொறி எங்க இருக்கும்? சொறி என்னைய விட்டு இருக்கு சொறி. சில சொறிகள் என்னோட கூட இருந்து கத்தரை ஆராதிக்க கூடாது, அப்படி சொரிய பண்ணும். சொரிய உள்ள சேர்க்காது. அது ஒருவேளை அப்பனா இருக்கலாம், பெருஞ்சொரிய. சில புண்ணு வெளியே உள்ளதில்லை, என்னைய தான் சொல்லு. சொறி புண்ணு வேதத்துல வாசிக்கும் எங்கேயோ சொறி புண்ணு, அது வேற எங்கேயோ இருக்காது, உன் சரீரத்துல தான் இருக்கும். சொறி சில புண்ணு இருக்கும். வாத நம்ம அப்பனை பார்க்கறதுக்கு வேண்டி, தாயால பார்க்க வேண்டி அவன் எல்லா பாவம் செஞ்சுக்கிட்டு பெரும் புண்ணா இருப்பான், வாடடிப்பான். எவ்வளவுதான் சொல்லணும் கேட்க மாட்டான், மாற மாட்டான். அந்த புண்ணு இருக்கும். சில முடை இருக்கும், கடவுளையே கண்டுகொள்ளாம அப்படியே வாழ்ந்துட்டு நம்மளை நாசமாக்கும். குடும்பத்தில் அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். நெரிசல், எல்லா பாவம் செஞ்சு வாஞ்சி போய் கிடப்பான். நெரிச்சல்ல பட்டு வெறும் எலும்பு தோலியா கிடப்பான். அவன் சொல்லுவான், கடவுள்கிட்ட போவாத, நீ அங்க போயிடாத, நீ சொன்னா ஒன்னும் கடவுள்னு கேட்க மாட்டாரு. குருடு யார் தெரியுமா அது? ஹலோ, எந்த மந்திரவாதி கூப்பிட்டாலும் போவான். குருடன், குருடனுக்கு தெரியுங்களா? எங்க கூப்பிட்டாலும் போவான். சார் இங்க வாங்க சார், இங்கதான் ரோடு இருக்குன்னா அப்படி இங்க போவான். சார் இங்கதான் உங்க பாதை இருக்குன்னா இப்படி போவான். அவன் தான் குருடன். எந்த பேய் கூப்பிட்டாலும் போ சொன்னாரு. இந்த சொறி, புண்ணு, நெரிசலு, குருடு, முடம் எவன் வந்து உன்னை இழுத்தாலும் சொன்ன பொறுத்தனை விட்டு மாறாத, அதுல நில்லு. நீ சத்தத்தை கேட்ப, சத்தியமா இந்த பூமியை ஜெயிப்ப. ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவளோட சமூகத்துல இருந்தே சாவன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் ஜெபிக்க முடியாமல் என் வாய் குளறினாலும், இருக்க முடியாம என் சரீரம் உடைஞ்சு போனாலும் 12 மணி நேரம் அவள் சமூகத்துல இருந்து செத்துட்டு போகணும் தவிர சொன்ன வார்த்தையை ஒரு காலம் நான் தாமதிக்க மாட்டேன். அதனால தாங்க நான் உங்களுக்கு பிசாசை துரத்துறேன். உங்க தொண்டையில இருக்கிற பிசாசை நான் கண்டுபிடிப்பேன், கொண்டையில இருந்தாலும் கண்டுபிடிப்பேன். ஏன்னா அவ்வளோ பவர் இங்க வேலை செய்யும். பிரசங்கிக்காக நான் வந்த ஆள் கிடையாது. உங்க பிசாசனம் ஓட விடுறதுக்காக வந்தாள், அற்புதங்களை செய்ய வந்தாள். அதுக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை பிடிச்சி வச்சுக்கணும். ஆபேலை போல, யோனேக்கை போல வருஷம் இருந்து என் தரிசனம் நிறைவேற வரைக்கும் தேவ சமூகத்தை விட்டு நான் போக மாட்டேங்கிற அந்த உறுதி, உடன்பாடு, அதுல கிடைக்கிற வெற்றி தான் உங்களை மாற்றும். கடமைக்காக அல்ல. நான் கடவுள்கிட்ட வந்து கடமைக்காக அல்ல வந்து பாடிக்கிட்டு அப்படியே சபை முடிஞ்ச உடனே மன விருப்பத்துக்கு போறதுக்கு வந்த ஆள் கிடையாது. வந்துட்டேன், தொடங்கிட்டேன். சாகும்போது எல்லாருடைய மேன்மையான சபையை கட்டி மேன்மையான ஆத்துமாக்களை உண்டு பண்ணி மனுஷர்களை மேன்மையா வச்சுட்டு தான் சாவேன். என் குடும்பத்தை அல்ல ரசிக்க வந்தது. என் குடும்பத்தோடு கூட சேர்ந்து அநேக ஜனங்களை ரசிக்க நான் வந்திருக்கிறேன். தேவ சத்தம் என்னை அப்படி மாற்றி வச்சிருக்குது. நான் சொல்லுவேன், ஒரு சத்தம் உங்களை எப்படி வேணாலும் மாற்றும். ஒருக்கா ஒரு கூட பேசினா நீ பிசாசை பார்த்து பயப்பட மாட்ட, பிசாசோட சண்டை போடுவாரு. அவனுக்கு கூட்டுருவான், ஜீசஸ் நேம் அவுட் அவுட். ஹலோ, இப்ப பாருங்க சத்தத்துக்கு இந்த வேல்யூ. பயப்படாதுன்னு ஒரு சொன்ன வார்த்தையில அவன் பயம் போயிடுச்சு. இப்ப அதை எப்படி பயன்படுத்துற பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், ஏன் நான் சமுத்திரத்திலே நடப்பேன். அதான் அவருடைய கண்டுபிடிச்சான் பாருங்க. பயப்படாதுன்னு தான் சொன்னாரு. ஆதரணவன் அப்படி நிக்கிறான், குறுமண்டை கட்டிட்டு. காத்து என்ன செய்யும், கடல் என்ன செய்யும், செத்தா செத்துட்டு போறான். அந்த பவரை உள்ள வாங்கினவன் மறுபடி சொல்றான், இன்னொருக்க பேசும். என்ன பேசணும்? கோ கம், ஏதோ சொல்லும், நான் வருவேன். இப்படி பேசுறான் பாருங்க. அவர் சொன்னா சமுத்திரமும் உனக்கு பாறை கற்களை போல் மாறும். சமுத்திரத்துல நீ நடப்ப. அவர் அந்த சத்தத்தை நீ கேட்டுட்டா. ஒரு வார்த்தை சொல்லும், நான் இங்கிருந்து நடந்த சமுத்திரத்தை இறங்கி வாரம்னு ஒரு வார்த்தை கம்முன்னு சொல்லும், நான் கம்முன்னு வந்துடுறேன்னா மான கம்முன்னாரு. கீழே இறங்குறான், அப்படின்னு நடந்தான். உலகத்தை பார்க்கும்போது தேவ சத்தத்தை மறந்துட்டான், அப்போ அவிழ்ந்து போறான். நான் சொல்லுவேன், தேவ சத்தம் கேட்டுட்டே அவன் இருந்தேன்னா இந்த உலகம் அத்தனையும் உனக்கு கீழ்பட்டிருக்கும். நான் சொல்லுவேன், அதனாலதான் நோவா ஜெயிச்சான். அவர் சத்தம் வந்ததுனாலதான் உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ள கடந்த போது, உலகம் முழுவதும் மூழ்கி கொண்டிருந்த போது, ஒரு சத்தத்தினால அவன் மிதந்து கொண்டிருந்தான். அவன் மட்டும் வேளையில அவருடைய சத்தம் என்ன வேணாலும் செய்யும், எப்படி வேணாலும் மாற்றும். நான் கர்த்தருக்கு கிரயம் கொடுக்கணும். நான் நித்தமும் ஜெபம் பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவ சொந்த உட்காருவேன்.
அவர்கிட்ட நின்று போராடுவேன் நான். அவர் ஒரு நாளைக்கு என்னை பார்த்து பேசுவார். நான் ஜெபம் பண்ணனா பதில் கிடைக்க சொல்லிருக்கிறாரே, அதனால நான் ஜெபம் பண்ணுவேன் நான். ஒரு நாளைக்கு கூட பேசுவார். அந்த ஒரு நாள் உங்களை கடவுளை போல மாற்றி வைக்கும். அந்த ஒத்த சவுண்டு நித்திய காலம் வரைக்கும் உங்களை பாதுகாக்கிற சவுண்டு. விக்ரம் சவுண்டு போடும். என்னைக்கு அதை உடைச்சிட்டு வேற கல் வைக்காங்களோ, உடைக்கும் போது சவுண்டு கேட்கும், அவ்வளவுதான் போடும். ஹார்ட்டை மாற்றாது.